ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ், கீழே வந்து ஃபிஷ் பாண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹைலைட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மெசனைன் ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க சார். ஓகே. கார் பார்க்கிங்க்கு மேலே வந்துட்டு ஸ்பிளிட் லெவல் பண்ணி மெசனைன் ஃப்ளோர் பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரோ சிமெண்ட்ல பண்ணியிருக்கேன். ஸோ மினிமிஸ்டிக்காக பண்ணிங்க ஃபெரோ சிமெண்ட் வந்து அலுமினியம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 லட்சம் ரூபாய் ஆக வேண்டிய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 lakhsல வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். இன்டீரியர் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேவ் ஆயிருக்கு நம்மளுக்கு. பிளைவுட்ல என்ன பண்ணுவாங்களோ அது அப்படியே ஃபெரோ சிமெண்ட் பண்ணிட்டு மேல டோர் மட்டும் போட்டு மேலே டோர் வந்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு பிரமிடு பண்ணியிருக்கோம். ஒரு எம்எஸ் வித் ட்ரிபிள் லேயர் கிளாஸோட பிரமிடு வந்து பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் எதுவுமே கிடையாது. எல்லாமே ட்ரூ சீலிங்லேயே வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட்டிவ் லைட்ஸ் வந்து ஃபால் சீலிங் மாதிரி பண்ணிருக்கீங்க. ஃபால் சீலிங் மாதிரி பண்ணியிருக்கோம். ஹோம் தியேட்டர் ரூம் பண்ணியிருக்கோம். ஃபவுண்டெயின், ஸோ பார் யூனிட், ஜக்கூசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிளாட்ல வந்து பண்ணியிருக்கோம். இது காமன் ஏரியாஸ் எல்லாம் கோட்டா ஸ்டோனு, மற்ற பெட்ரூம்க்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணி ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் போரத்தம்ம அண்ட் தென் உள்ள ஃபுல்லாக ஜிப்சம் பிளாஸ்டிங் வச்சு பண்ணியிருக்கேன் சார். எல்லாத்துக்குமே வந்து சாயில் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிடுவோம், வாட்டர் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர், உங்கள் கம்பெனி பேர் சொல்லுங்கள். மஞ்சுநாத், ப்ளூ மூன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சார். ஓகே, இந்த சைட்டை பற்றி சொல்லுங்கள். இதில் என்னென்ன ஹைலைட்டாக பண்ணியிருக்கீங்க சார்? இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30/60, ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதில் வந்து ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் G+2க்கு வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எலிவேஷன்லேருந்து போயிடலாமா? எலிவேஷனில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா இது வந்து நம்ம SS வித் HPL கேட்டுங்க சார். ஸோ ஒரு நல்ல ஒரு 2 கார் நிறுத்துற மாதிரி பெரிய கார் பார்க்கிங்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எலிவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலி ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பார்ட்டில் வந்துட்டு SS கிளாஸ் ரெயிலிங்கு வித் SS இது ஹேண்டிலு. ஓகே. ஸோ மேலே வந்து MS, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிகார்பனேட்டு ஷீட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷேடு மாதிரி கொடுத்துட்டு ஒரு பார்ஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேப்ரிகேட்டரில் MS மேலே வந்து ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு போரத்தம் வந்து ஜஸ்ட் எக்ஸ்போஸ்ட் அவுட், செகண்ட் ஃப்ளோரில் எக்ஸ்போஸ்ட் அவுட் லாங் விண்டோஸ் மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன் சார். ஸோ இதே மாதிரி ரோட்டுக்கு பேக் சைடு இருக்குது. ஸோ பேக் சைட்லேயே வந்துட்டு எலிவேஷனில் வந்து இதே மாதிரி சின்னதாக MS வச்சு கிரில் வச்சு பண்ணிவிட்டு SS கிளாஸ் ரெயிலிங். ஸோ அதை வந்து பெருசாக நம்ம வந்து ஹைலைட் பண்ணல, ஜஸ்ட் போகிறதுமே எக்ஸ்போஸ்ட் அவுட்டு பண்ணியிருக்கேன் சார். ஓகே. ஓகே. 2 சைட்லேயே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் வந்து பண்ணிட்டோம். இப்போ உள்ள ஜிப்சம் வெளியே ஆனால் நார்மல் சிமெண்ட், வெளியே வந்து நார்மல் பிளாஸ்டிங் தான். உள்ளேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, கிச்சனு இதெல்லாம் வந்து நார்மல் பிளாஸ்டிங். மீதி இடம் எல்லாமே வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி கிளியரன்ஸ் வந்து வரும். பாத்வே மட்டும் டிஃபரெண்டா ஹைட், பாத்வே மட்டும் ஹைட் கம்மியாக வந்து கோட்டா ஸ்டோன் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்துட்டு நம்ம MSல வந்து லோவர்ஸ் மாதிரி பண்ணிட்டு நம்ம பாலிகார்பனேட் வச்சு கவர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. ஓகே. இந்த வீட்டோட லெவல் கொஞ்சம் ஏற்றி வீட்டோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அடி ஏற்றிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே படிக்கட்டு. ஸோ படிக்கட்டுலேருந்து இங்கே வந்துட்டீங்க அப்படின்னம்னா நம்ம ஒரு கிளாஸ் பிரிட்ஜு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு, கீழே வந்து ஃபிஷ் பாண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஃபிஷ் விட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்தா கிளாஸ் பிரிட்ஜ் கீழேயும் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் கீழே வந்து மீனெல்லாம் வந்து வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ மெயின் டோரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டெக்கரேட்டிவான ஸ்டீல் டோர், நல்லா பெருசாக ஒரு ஸ்டீல் டோரில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹால், ஸோ ஒரு கெஸ்ட் ஹால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீட்டில் எப்படி பண்ணியிருக்கேன்னா தனியாக ப்ரைவேட்டாக ஹால் வந்து நம்மளோட ஒரு லிவிங் ஸ்பேஸ் வந்து மேலே ஒரு மெசனைன் ஃப்ளோர் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கெஸ்ட் ஹால், கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா இனிஷியலாக இங்கே பண்ணுற மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் இதை டிவி யூனிட்டாக யூஸ் பண்ணிக்க, நீங்கள் டிவி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து டைனிங் தாண்டி கிச்சனு. ஸோ கீழே வந்து ஒரு பெட்ரூமு, இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஹைலைட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வாலில் வந்துட்டு நம்ம இன்டீரியரில் பெருசாக செலவு பண்ணாமல் ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயே வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். டெக்ஸ்சர் பெயிண்டிங் வால்பேப்பரில் இந்த லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது வந்து மெசனைன். ஒரு இப்படி 3 ஸ்டெப்பு ஒரு 7 அடி 8 அடியில் வந்து அடுத்த அந்த ஹால் மட்டும் தனியாக வந்துடும். ஓகே. ஓகே. அதுதான் வந்து ஆக்சுவலாக லிவிங் ரூம். அது வந்து லிவிங் ரூம், ப்ரைவேட் லிவிங் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து கீழே வந்து கனெக்ஷன்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா இது பண்ணுற கனெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த லிவிங் ரூம் மேலே ஹைலைட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 சைடும் வந்துட்டு நம்ம பிரிக் கிளாடிங் ஒர்க் பண்ணிட்டு மேலே வந்துட்டு ட்ரிபிள் லேயர் பிரமிடு வந்து பண்ணியிருக்கோம். டஃபன் கிளாஸில் ட்ரிபிள் லேயர் வந்து பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக OTS வந்து ஈக்குவலாக வந்து பிரமிடு மாதிரி வந்து
பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அதை எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த சைடு வந்து ட்ராக் லைட்ஸு, இந்த சைடு எல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிரிக் கிளாடிங்கில் வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஓகே ஓகே. இந்த சைடு ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த இந்த சைடு வந்து மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் தனியாக, லிஃப்ட் தனியாக வந்துடு. ஸோ அப்படியே வந்துட்டு மேலே வந்து சீலிங் வரைக்கும் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ரயிலிங்குமே ஃபுல்லாக டஃப் அண்ட் கிளாஸ் மேலே. இந்த ரயிலிங் எல்லாமே டஃப் அண்ட் இல்லை இதுவா? இதெல்லாமே வுட்டு தான், வுடன் வித் டஃப் அண்ட் கிளாஸ் தான் எல்லாமே. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த படிக்கட்டு ஏரியாவில் சின்ன ஏரியா தான், அதுலேயும் பெரிய சாண்ட்லியர் ஒன்று. ஆமாம், அதில் பெருசாக வந்து சாண்ட்லியர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். என்ன ஒர்க் போயிட்டு இருக்குது. ஃபிஷ் டேங்க் அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. இங்கே மட்டும் மெட்டல் ஸ்டார் கேஸ். இது மட்டும் மெட்டல் ஸ்டார் கேஸ், கீழேருந்து வரது மட்டும் மெட்டல் ஸ்டார் கேஸ், சென்டர் பீம் ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து வுட்டு. ஆமாம், கீழே வந்து பேஸ் பிளேட்டு, இதுக்கு மேலே வந்து வுட்டு, இது வந்து எம்எஸ் ரெயிலிங்கு வித் இது. ஓகே. ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி விண்டோலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் இது பண்ணியிருக்கோம். பட் ஸ்டார் கேஸ் இங்கே வரைக்கும் மட்டும்தான் ஸ்டீல், மேலே ஃபுல்லாக மேலே போகிறது ஃபுல்லாகவே இது சிவில் ஒர்க். ஓகே. இங்கே லிஃப்ட்டும் கொடுத்துட்டீங்க. இது வந்து லிஃப்ட்டு. ஸோ லிஃப்ட் வந்து நல்ல ஒரு 3% போகிற மாதிரி லிஃப்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனலிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காஸ்ட் கம்மியாக வந்துட்டு நம்ம பிவிசி பேனலிங்லேயே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கிரானைட் பண்ணுவாங்க, பிவிசியில் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து காமன் பாத்ரூமு, அதுக்கு முன்னாடி காமன் பாத்ரூமு, அதுக்கு ஒரு வேனிட்டி யூனிட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டால் யூனிட், ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பண்ணியிருக்கோம். பாத்ரூம் டோர் எல்லாமே WPC. பாத்ரூம் டோர் எல்லாமே WPC பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸெட்டு, ஹீட்ரு வச்சு காமனாக கெஸ்ட் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. எல்லா பாத்ரூமும் சீலிங் வரைக்கும் டைல் ஓட்டிட்டீங்களா? எல்லா பாத்ரூம்லையுமே சீலிங் வரைக்கும் டைல்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூமு. ஸோ பூஜா ரூம் டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி சிலையெல்லாம் வச்சு கோல்டன் கலர் பெயிண்ட், எதுவும் பிளேட்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக கார்விங் பண்ணிட்டு அதில் கோல்டன் கலர் டீகோ பெயிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு நார்மல் ரூமாகவே பண்ணிட்டீங்க. ஆமாம், ஒரு ரூமாகவே வந்து பண்ணியிருக்கோம். பெருசாக இன்டீரியர்லாம் இல்லை, இது இன்டீரியர் எல்லாமே வந்துட்டு சிவில் ஒர்க் கிடையாது. இது எல்லாமே வந்து ஃபெரோ சிமெண்ட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாபு, ஷட்டரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம்ல பண்ணியிருக்கோம். அலுமினியம்ல பண்ணிட்டீங்க. மொத்த வீடுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டீரியர் செலவு வந்துட்டு நம்ம அதிகமாக பண்ண ஒரு 20 லட்ச ரூபாய் ஆக வேண்டிய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 lakhsல வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம் இன்டீரியர். ஓகே. ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாபு, அலுமினியம் இதை வச்சு பண்ணதால இவ்வளோ சேவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சேவ் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஓகே ஓகே. இது என்ன ஃப்ளோரிங்? இந்த ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கோட்டா ஸ்டோன்ஸ் வந்து போட்டிருக்கோம். நேச்சுரல் ஸ்டோன் தான், 2x2 கோட்டா ஸ்டோன் பேப்பர் ஜாயிண்ட்ல போட்டுக்கிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 கோட் பாலிஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துடும். வீடு ஃபுல்லாவே இல்ல, வீடு ஃபுல்லா இல்ல, இது காமன் ஏரியாஸ் எல்லாம் கோட்டா ஸ்டோனு. மற்ற பெட்ரூம்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணி ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம்கெல்லாம் நார்மல் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே. பாத்ரூமுக்கு மட்டும் நார்மல் டைல், மீதி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் நேச்சுரல் காமன் ஏரியால நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ணிருக்கோம். வீடு ஃபுல்லாவே போரத்தம் இருக்கு. ஃபுல்லாவே போரத்தம் பிரிக் பண்ணிட்டு ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிருக்கோம். ஓகே. இது இந்த பெயிண்டிங்லாம் பண்ணிருக்கீங்களா? அதுலயுமே ஜிப்சம் பிளாஸ்டிங். ஆமா, ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி மேல பட்டி பார்த்து அதுக்கு மேல வந்துட்டு ராகி டிசைன் சொல்லுவாங்க ஏசியன் பெயிண்ட்ஸ்ல. ஓகே. அது இது பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லாமே இந்த பேனலிங் எல்லாத்துக்குமே ஜிப்சம் பிளாஸ்டிங் மேலே தான் வந்து உள்ள இருக்கு. ஓகே. தான் வந்து பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. ஓகே. டைனிங் ஏரியாவில் இந்த வாலை ஹைலைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லித்தோஸ்னு ஒரு டெக்ஸ்சர் இருக்கு. ஸோ லித்தோஸில் பீகாக் ஸ்டென்சில்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்குது. ஸோ நல்லா கான்ட்ராஸ்டாக இந்த வாலை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாவே டெக்ஸ்சர் பெயிண்டிங் தான். ஸோ எங்கேயுமே வந்துட்டு வால்பேப்பரு, இன்டீரியர் பேனலிங், பிளைவுட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் வந்து நம்ம சிவில்லையே பண்ணலாம், பெயிண்டிங்லேயே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு பண்ணது இந்த டிசைன். ஓகே. இப்போ இது ஃபால் சீலிங். இது ஃபால் சீலிங் கிடையாது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ சீலிங்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட் கட் பண்ணி வச்சிருக்கோம். பண்ணிட்டு பட்டி பார்த்துட்டோம்னா ஃபால் சீலிங் மாதிரியே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுவுமே அந்த இன்டீரியரோட பட்ஜெட் கம்மி பண்ணுறது தான் மெயினாக. இன்டீரியர் பட்ஜெட் கம்மி பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனு. ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப் கிச்சன் இன்டீரியருமே ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ஃபெரோ சிமெண்ட் தான். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து கான்கிரீட் இதில் நீங்கள் போடலை. இல்லை எல்லாமே ஃபெரோ சிமெண்ட் தான். இதுவுமே ஃபெரோ சிமெண்ட் தான். இது சைடு ஃபெரோ சிமெண்ட் தான். உள்ள பார்ட்டிஷன் எல்லாமே வந்து ஃபெரோ சிமெண்ட் தான். ஸோ ஃபெரோ சிமெண்ட் பண்ணிட்டு 2 கோட் பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணிடுவோம். ஸோ மேலே வந்து அலுமினியம் ஷட்டர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஹேண்டில் மாதிரியே வச்சு அலுமினியம் ஷட்டர்ஸ். பிளைவுட்ல என்ன பண்ணுவாங்களோ அது அப்படியே ஃபெரோ சிமெண்ட் பண்ணிட்டு மேலே டோர் மட்டும் போட்டு வந்து போட்டுட்டோம். கிரானைட் மட்டும் நம்ம சிவில்ல பண்ணிக்கிட்டது. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஃபெரோஸ் இன்டீரியர்ல பண்ற மாதிரியே நீங்க டேண்டம் பாக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கட்லரி ட்ரே,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலி பேஸ்கெட்டு எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் புல் அவுட் வேணுன்னா ஆயில் புல் அவுட்டும் இருக்குதுங்க. இது வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ் இது? இல்லை சார், இது வந்து நார்மல் கிளாஸ் தான். ஆ. ஸோ நான் நார்மல் கிளாஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ் வந்து ஸ்டிக்கரிங் மட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓ, அது மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, அதை ஒட்டினா ஃப்ளூட்டட் கிளாஸ் மாதிரி தெரியும். ஆமாம், பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் கிளாஸ் மாதிரி தெரியும். ஓ, ஓகே ஓகே. கிளாஸே வந்து இது கிடையாது, கிளாஸ் வந்து நார்மல் கிளாஸ் தான். ஓகே. ஸோ ஃபெரோசிமெண்ட்டில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெர்மைட் ப்ராப்ளங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நாளைக்கு ஏதாவது கிச்சனில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்க, ஏதாவது தண்ணி பட்டுருச்சுன்னா இப்போ ப்ளைவுட் வந்து பபுள் வந்து வர்றது, வீணாக போகிறது, அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இது அலுமினியம் பண்ணங்காட்டி உங்களுக்கு க்ளீனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஏசிபி ஷீட்ஸு, க்ளீனிங்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் இன்டீரியரில் பண்ணுற மாதிரியே என்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக வந்து ஃபெரோசிமெண்ட்ல பண்ணுறதால லைஃப் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து இப்போ டெர்மைட் பிரச்சனை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்ல, அது பாட்டுக்கு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே சுவிட்சஸ் எல்லாமே நார்வுட் பேண்ட் வந்து போயிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து வெளியே அவ்வளோக்கா ப்ரொஜெக்ட் ஆகாத மாதிரி சுவிட்சஸ். ஓகே, அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரே இடத்துல வந்து 2 சுவிட்ச் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து கிச்சனுக்கு மட்டும் இந்த கான்செப்ட். ஓகே. மற்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற கான்செப்ட்ல வந்து பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆனால் நார்வுட் தானே? எல்லாமே நார்வுட் தான். ஸ்டோர் ரூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமு கம் மெய்ட்ஸ் ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ மெய்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு தனியாகவே வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி டாய்லெட் தனியாக இருக்குது. ஸோ இது அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கிறதுக்கு இதுவுமே கம்ப்ளீட்டாக ஃபெரோசிமெண்ட்லேயே வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரெண்டு சைடுமே வந்து ரோடு. ஸோ பின்னாலேருந்து வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸிட் டோர் மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஸ்டீல் டோர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே டாய்லெட்டு இதுவுமே வந்து சீலிங் ஹைட் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நீட்டாக வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளாசெட்டு இதெல்லாம் வச்சு ஒரு சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே. ஸோ இது வந்து அந்த ஒரு லேண்டிங், தேர்டு லேண்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெசலின் ஃப்ளோர். ஓகே. ஸோ இது கீழே வந்துட்டு உங்களுக்கு கார் பார்க்கிங். இதுக்கு கீழே கார் பார்க்கிங் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கார் பார்க்கிங் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதுதான் லிவிங் ஏரியா மாதிரி. இது வந்து லிவிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து உங்களோட டிவி இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 feet ஹைட் இருக்கும். இப்போ இங்கேருந்து இந்த வால் இந்த வால் இந்த ஃப்ளோர், இந்த மெசனின் ஃப்ளோர் நல்லா 12 feet ஹைட் இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து இருக்கும். ஓகே. இப்போ இந்த ஏரியாவில் இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி மெசனைன், மீதி எல்லாமே நார்மல். மீதி எல்லாம் நார்மல் தான். அடுத்தடுத்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அதே லெவலில் தான் வரும். இந்த இது மட்டும் கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கோம், ஹைட் மாற்றி வச்சிருக்கோம், ஹைட் வந்து. அதனால இது 12 feet வந்துச்சு. ஸோ லிவிங் ரூம் வந்து நம்ம சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30x60. ஸோ நம்ம வந்து ரொம்ப பெருசு பண்ணோம்னா மற்றதெல்லாம் சின்னதாகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால ப்ரைவேட் லிவிங், காமன் லிவிங் ரெண்டாக தனியாக பிரிச்சிருக்கோம். ஸோ அப்படி பிரிக்கிறப்போ உங்களுக்கு யூஸ்வலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னம்னா ஒரு சின்ன மீட்டிங்கு ஒரு 1/2 hour 1 hourனா கீழே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டோம். ஸோ கீழே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிரிச்சிருக்கோம். ஓகே. ஸோ டிவி யூனிட் எல்லாமே ஃபெரோசிமெண்ட் தான். இது எல்லாமே ஃபெரோசிமெண்ட். இது ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப் பண்ணிட்டு மேலே அலுமினியம்ல வந்து நம்ம இது வந்து டோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து ஒரு ஷோகேஸு. இது ஃபெரோசிமெண்ட் தான். ஃபெரோசிமெண்ட்லேயே நம்ம என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கார்னர் இதெல்லாம் பண்ணிட்டு செகண்ட் கீழே பண்ணியிருந்த மாதிரி இங்கேயும் வந்து இந்த லித்தோஸ் சரி இதுலயும் ஃபால் சீலிங் இல்ல. இதுலயும் ஃபால் சீலிங் கிடையாது. என்டையர் வீடுமே என்டையர் வீட்லயுமே ஃபால் சீலிங் கிடையாது. இன்டீரியர் பிளைவுட் ஒர்க் எதுவுமே வந்து கிடையாது. இப்போ பிளைவுட் யூஸ் பண்ணா கூட அதுல வந்து அந்த எமிஷன்லாம் வருது அப்படி. ஆமா 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 ஆமா. அதுவுமே கார்பன் எமிஷன் அதெல்லாமே வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஃபுல்லாவே ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எக்கோ லைஃப் லாங் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இங்க வந்து ஸோ இது வந்து ஸ்டெப்ஸ். நம்ம ஸ்டெப்ஸ் வந்து திரும்புது பாத்தீங்களா. ஸோ இந்த பக்கம் ஒரு ஸ்லாப் வந்துச்சு, அது கீழே சின்னதா வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வந்து கொடுத்துட்டோம். ஓ, இங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. ஆமா, இது வந்து அலுமினியம்லயே வந்து ஸ்லைடிங்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன ஸ்டோரேஜ். அதே மாதிரி இங்கேயுமே ஒரு டிவி யூனிட் மாதிரி ஒன்று. இங்கேயும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டிவி யூனிட், ஒரு ஃபோட்டோ வால் மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது இது பண்ணி வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது பால்கனியா? பால்கனி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூபிவிசிலேயே வந்து ஸ்லைடிங் டோர், ட்ரிபிள் ஸ்லைடு, 3 track ஸ்லைடிங் போர்டு. இப்போ எலிவேஷனில் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா போரத்தம் ஜாலி ஒர்க்கு. டெரகோட்டா ஜாலி. ஓகே ஓகே. இங்க பாதியில ரெயிலிங். இது வந்து ரெயிலிங்கு. ஸோ இங்க வந்துட்டு நம்ம சன்ஷேடுக்காக. ஆமா, சன்ஷேடு. டிராப்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிங்கன்னா எம்எஸ் பைப்லயே வந்துட்டு டிராப்ஸ் மாதிரி பண்ணிட்டு அந்த கீழே ஒரு கிரில் பேட்டர்ன் பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து பாலிகார்பனேட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எலிவேஷன் பாலிகார்பனேட் டிசைன் பாலிகார்பனேட் ஷீட்ல வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் காஸ்ட் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே ஓகே. இது வந்து ஆக்சுவலாக எலிவேஷன் சைடு. இது வந்து எலிவேஷன் சைடு. ஸோ பால்கனிலையும் வந்து கோட்டா ஸ்டோன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இந்த கோட்டா ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரஃப் ஃபினிஷ்ல இருக்கு. லெதர் ஃபினிஷ் கோட்டா ஸ்டோன் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஏதாவது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா வலிக்கிட்டு விழுந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரஃப் ஃபினிஷ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. உள்ள மட்டும் பாலிஷ் பண்ண. உள்ள வந்து பாலிஷ்டு, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் ஃபினிஷ்டு. ஓகே. ஸோ இது வந்து மேலே வந்துட்டு ஒரு எம்எஸ் லூவர் வித் பெயிண்டிங் வந்து
பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் பெயிண்டிங் தான். ஓகே. அந்த ஜஸ்ட் எம்எஸ் ஸ்டார்கேஸ் இதுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி காமிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் ஸ்டெப்ஸ் தான். ஓகே. நார்மல் ஆர்சிசி ஸ்டெப்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு லாபி. ஓகே. ஸோ லாபிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட்டு ட்ரூ சீலிங்கில். ஸோ இது வந்து ஃபெரோ சிமெண்ட்ல பண்ணிக்கிற ஒரு டிஸ்பிளே. இதுவுமே ஃபெரோ சிமெண்ட்ல டிசைன் ஒர்க்கும் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமு. ஸோ ஒவ்வொரு பெட்ரூமும் வந்து ஒவ்வொரு தீமில் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ப்ளூ கலர் தீம் வந்து எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயிண்ட்ஸில் வர ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் மாதிரி. ஸோ நம்ம ஃபுல்லாக ஹெச் கோட் பெயிண்டிங் முடிச்சோன்னா அவங்க இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் போய்ட்டு ஒரு கசாட்டா ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அது மாதிரி வந்து ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி செக்குடு கிரே ப்ளூ இதில் வந்து செக்குடு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அலுமினியமில் வந்து வார்ட்ரோப் யூனிட்டு பே விண்டோ கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸோ எகைன் உள்ளே வந்து ஃபெரோ சிமெண்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஷெல்ஃப் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ வெளியே வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்து மிரரும் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு லாங் ஸ்டாண்டிங் மிரர் வச்சு அது ஹேண்டில் வச்சு எல்லாமே நீங்கள் வந்து நார்மல் இன்டீரியரில் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அலுமினியம்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் ஃபெரோ சிமெண்ட் தான். இது வந்து ஃபெரோ சிமெண்ட் தான். ஸ்டோரேஜ் யூனிட்டு. ஸோ கீழே வந்து ஒரு பே விண்டோ கான்செப்டில் இருக்குது. ஸோ அது கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு நீங்கள் டோர்ஸ் வந்து வச்சுக்கலாம். சீலிங்லேயும் இந்த சீலிங்லேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து ஒரு தீம் எடுத்து எக்ஸகன் தீம் எடுத்துகிட்டு ஸோ அதுலேயே வந்து ட்ரூ சீலிங் ஃபால் சீலிங்கே பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லைட் இருந்து ஒன்று இருக்கும். சீலிங்லேயே கட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன ஷேப் வேணுமோ அது எல்லாமே பண்ணலாம் இன்றைக்கி. ஓகே. கிட்ஸ் ரூம்ன்றது இது வந்து கிட்ஸ் ரூமுங்காட்டி ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டடி ஏரியா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ். ஸோ மேலே வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ். ஸோ மேலே வந்து லாஃப்ட் வந்து நம்ம சிவிலில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தனியாக விண்டோ மஸ்கினட் எல்லாமே பண்ணலாம். ஓகே. யூபிவிசி விண்டோ தான் வீடு ஃபுல்லாகவே யூபிவிசி விண்டோ தான் பண்ணியிருக்கோம் வித் மஸ்கிட்டோ மெஷ். இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு பெட்ரூமு. ஓகே. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைலுமே வந்து மேக்ஸிமம் இந்த வீட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஆமாம், வீட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் தீமில் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ரூமில். ஸோ வெட் ஏரியா, ட்ரை ஏரியா, அப்புறம் டைவர்ட்ரு, ஹீட்ரு, தென் வென்டிலேட்டர் எல்லாமே இருக்குது. சீலிங் ஹைட் வந்து டைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த டைலுமே டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக. ஆமாம், டிசைன் வந்து 4x2 டைல் வாலில். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவேர். எல்லாமே பேரிவேர். இதுலேயும் ஆத்தங்குடி டைல் தான், ஆனால் வேற தீம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஆரஞ்சு தீமில் வந்து பிளான் பண்ணி இருந்திருக்கோம். ஸோ எகெயின் ஒரு வாலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸில் இருக்கிற ஒரு டெக்ஸ்சரு. இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிவி யூனிட் மாதிரி. இதில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி கான்செப்டில் மினிமலிஸ்டிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறக்காட்டி பண்ணியிருக்கோம். வார்ட்ரோபுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்து ஒரு ஃபுல் சைஸ் மிரர் வந்து வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரேஜஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு விண்டோ, இந்த பக்கம் ஒரு விண்டோ. ஸோ வெளில போனீங்கன்னா பால்கனி ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோடோட வந்து பேக் சைடு. ஓகே. ஸோ ரோடோட இந்த சைடில் வந்துட்டு இங்கே ஒரு பால்கனி வந்து வச்சுருக்கோம். ஸோ எக்ஸிட் டோர்ஸ் எல்லாமே ஸ்டீல் டோர் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த வீட்லேயே எத்தனை ஸ்டீல் டோர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 6 ஸ்டீல் டோர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா எக்ஸிட் டோர் மெயின் டோர்லேருந்து எங்கெங்கெல்லாம் வீடு எக்ஸிட் ஆகிறீங்களோ எல்லாமே வந்து ஸ்டீல் டோர் தான். ஓகே. அதாவது கிரில்ல வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஆமாம், கிரில்ல வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபினிஷிங்காக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக. இது இன்னொரு பெட்ரூம். இது வந்து இன்னொரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இன்னொரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் வந்துட்டு ஒரு பீச் கலர் தீமில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆத்தங்குடி டைல்லையும் பீச் கலர் வர மாதிரி. ஸோ வால்லையும் வந்துட்டு அகைன் நீங்கள் கீழே பண்ணியிருந்தால பீகாக் பண்ணியிருந்தால அதே மாதிரி லித்தோஸில் பட்டர்ஃப்ளை டிசைன். ஸோ கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைனு. அகைன் டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இது வந்து கிளாஸ், கம்ப்ளீட்டாக கிளாஸ் வச்சு உள்ளே விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒரு டால் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 43 இன்ச் டிவி யூனிட்டு. ஸோ கீழே வந்து அதுக்குண்டான ஸ்டோரேஜஸ் எக்ஸ்ட்ராவாக இதை ஆட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் சேம் கான்செப்டில் ப்ரொஃபைல் லைட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து கார்னர் 2 விண்டோ பெருசாக கொடுத்துருக்கோம். வெளியே வந்து பால்கனி இருக்கு. இதுலயும் அதே மாதிரி பால்கனி இருக்கு. இது ஒரு சின்ன வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி. ஸோ உள்ளே வந்து உங்களோட இதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கேயும் வந்து ஸ்டோரேஜ், ஓப்பனபிள் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டாய்லெட் ஏரியா. இது வந்து ஆத்தங்குடி பேட்டர்ன் நார்மல் டைல், ஃப்ளோர் டைல், நார்மல் டைல். ஓகே. ஸோ இங்கே வந்து லெட்ஜ் வால், இதுக்கு மேலே வந்து லெட்ஜ் வாலுக்கு மேலே நீங்கள் சோப்பெல்லாம் வச்சுக்க மாதிரி ஸ்டோரேஜ், வாஷ் பேஷனு, தென் வெட் ஏரியா. ஸோ அகெயின் நீங்கள் டைவர்டர் மாடல் தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ இது வந்து ஹைலைட்ரு, இது வந்து லைட்டு, கீழே ஃப்ளோர் வந்து டார்க். ஸோ இது வந்துட்டு 4% லிஃப்ட்.
ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு. ஸோ செகண்ட் ஃப்ளோரு மெசனைன் ஃப்ளோர்லேருந்து வந்தால் ஒரு பெட்ரூம் வந்து இருக்குது. கீழே இந்த மெசைன் ஃப்ளோருக்கு மேலே அப்படியே வந்து ஒரு பெட்ரூம். ஸோ இங்கே வந்துட்டு ஆத்தங்குடி டைல் தான், வேற பேட்டர்ன், ஒரு பிளாக் கிரே பேட்டர்ன் வந்து பண்ணியிருக்கோம். மேலே வந்துட்டு ப்ரொஃபைல் லைட்டு கிராஸு. ஒரு சைடு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டுக்கோ மார்பிளில் டெக்ஸ்சர் வந்து கிரே கலர் டெக்ஸ்சர் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, மார்பிள் டெக்ஸ்சர். ஸோ இங்கே வந்து டாப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நார்வுட்டு ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரவுண்டு இருந்துச்சுங்களா, இதெல்லாமே ஸ்ட்ரிப் வைஸில் வச்ச மாதிரி போட்டிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து ஒயிட் கலர் டாப் லைட்டு, ஒயிட்டு வேறு சில இடங்களில் கிரே கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டாப் லைட் வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு பெரோசிமெண்ட்ல டிவி யூனிட்டு, தென் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே யூனிட்டு, ஒரு ஷெல்ஃப் மாதிரி வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு வாக்கிங் வார்ட்ரோபு, அதுக்குள்ளே நீங்கள் ட்ராயர்ஸை வந்து வச்சுக்கலாம். ஸோ ட்ராயர் வித் லாக்குமே வந்து நீங்கள் இப்போ நார்மல் ப்ளைவுட்டில் பண்ணுற மாதிரியே லாக் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சீலிங் ஹைட் இருக்கிற கிரே தீம் பேஸ் பண்ண பாத்ரூம். ஸோ சீலிங் ஹைட் டைல்ஸு ஹீட்ரு எல்லாமே இருக்கும். ஸோ வாஷ் பேஷனு, வெட் ஏரியா, தென் இது வந்துட்டு கிளாசெட். ஓகே. இங்கே பாடி ஜெட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆமாம், பாடி ஜெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த ரூம் விட்டு பாடி ஜெட்டு, ஷவரு. ஓகே எல்லாமே வந்துடும். இது இங்கே ஒரு பால்கனியா? இது வந்து வீட்டோட சைடு வியூ. இது வீட்டோட சைடு வியூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லேக்லேருந்து இது பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, அந்த லேக்கோட வியூக்காண்டி பால்கனி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ், உங்களோட ஏதாவது ஆக்சசரிஸு, புக்ஸு, அந்த மாதிரி ஏதாவது வேண்டாத பொருள், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸு, நம்ம ஏதாவது தலகாணி ஏதாவது ஒன்று வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து கீழேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு அந்த சர்க்குலர் பேட்டர்னில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக லைட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது கீழேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சுருள் மாதிரி வந்து தெரியும். சின்ன கேப் தான், பட் ஆனால் அந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். பெரிய லைட்டு. ஆமாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடு. ஸோ இது வந்து பிரமிடு எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்ல வந்து ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா சைட்லேருந்து பிரமிடு மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு மேலே ட்ரிபிள் லேயர் கிளாஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கூலிங் கிளாஸு, நடுவில் வந்துட்டு ஏர் ஸ்பேஸரு, அதுக்கப்புறம் லேமினேட்டட் கிளாஸு. ஸோ அந்த கூலிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்லைட்டை ஃபுல்லாக கட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ மத்தியான வெயிலாக இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ ஹீட் வந்து தெரியல, பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் வந்து வராது. அதுக்கப்புறம் சிங்கிள் டஃபன் கிளாஸ் கிடையாது, ஒரே சிங்கிள் டஃபன் கிளாஸ் கிடையாது. ஏர் ஸ்பேஸரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரேடியேஷன் வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணு. கீழே இருக்கிற லேமினேட்டட் கிளாஸ் எதுக்கு அப்படின்னம்னா, அது வந்து நம்ம அதுதான் ஆக்சுவல் டஃபன் கிளாஸு. 5mm டஃபன், நடுவில் வந்து லேமினேட் ஷீட்டு. ஸோ ஏதாவது நாளைக்கு பிரேக் ஆனாலுமே கீழே வந்து விழுகாது. ஸோ அது வந்து அப்படியே ஸ்டிக்காகவே வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கு மேலே வந்துட்டு சிலிக்கான் போட்டுட்டு அலுமினியமில் வந்து கேப் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு சைடு வந்துட்டு நாங்கள் தண்ணி போகிற மாதிரி ஸ்லோப் எல்லாமே வந்து பக்காவாக வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஹைலைட் பண்ண மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளாடிங் ஒர்க்கு. ஸோ இது வந்து நம்ம நார்மல் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்லேயே வந்து ஒரு சின்ன மெட்டீரியல் மாதிரி வரும். அதை வந்து இப்படி சர்க்குலர் ஸ்பைக்ஸ் மாதிரி வச்சு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் ரூமுங்க. ஓகே ஓகே. உள்ளே வந்துட்டு கம்ப்ளீட் அக்வாஸ்டிக் இதோட டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, உள்ளே போய் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் ரூமு ஒரு 10x12 வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே சின்ன சைஸாக தான். ஆமாம், இருக்கிறதுலே ஒரு மினிமம் சைஸு, சின்ன ஃபேமிலி கேதரிங்கில் மட்டும் இது பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. ரெக்லைனர் சோஃபா. ஸோ ஜென்ரலாக ஹோம் தியேட்டர் ரூம் பண்ணுறோம்னா நம்ம விண்டோவில் எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. ஆமாம் ஆமாம், எந்த விண்டோ வைக்கக்கூடாது. ஸோ ஹோம் தியேட்டர் ஒன்ஸ் அந்த ரூம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம், சிவில் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ளோர் லைனிங்கு, அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு, இது வந்து எல்லாமே நம்ம கிளாடிங்கு. கிளாடிங்க்கு பின்னால் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது வைப்பாங்களா அக்வாஸ்டிக், இதுக்காக இதெல்லாம் சவுண்ட் ப்ரூஃப் இதெல்லாம் வச்சிருவாங்க. சீலிங்குமே சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி ஸ்பீக்கர்ஸ் வந்து வச்சிருவாங்க. இந்த இன்டீரியர்ல நீங்க தான் பண்ணதா? இல்லை, இது வந்து ஹோம் தியேட்டருக்கு தனி வெண்டர்ஸ் இருக்காங்க, தனி ஆள்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த ஹோம் தியேட்டர் மட்டும் நம்ம இதில் வந்து நம்ம பண்ணலைங்க. ஓகே ஓகே. 120 இன்ச்சு ஸ்க்ரீன். ஆமாம், 120 இன்ச் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஒரு டிஸ்பிளே யூனிட் மாதிரி ஃபெரோசிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் ஏரியா. ஜென்ரலாக காமனாக வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா மொத்தமாக இங்கேயே வாஷ் பண்ணி நம்ம பாத்ரூம் மாதிரி இல்லாமல் வாஷிங்க்கு மட்டும் தனியாக உங்களோட இதெல்லாம் வைக்கிறதுக்கு, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான இடம். ஸோ இது வந்து சப்போஸ் நீங்கள் ஹேண்ட் வாஷ் உங்களுக்கு பிடிக்குது அலாசணும் அப்படின்னம்னா இங்கே வந்து நீங்கள் பக்கெட் வச்சு அலாசிக்கலாம். ஸோ மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பார் செட்டப்பு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிங்க் வந்து கொடுத்துருக்கோம். இது உங்களோட இதெல்லாம் வச்சுக்கலாம், செல்ஃப். இது பாத்ரூமா? இது வந்து பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூமில் வந்துட்டு நார்மலாக ஒரு சீலிங் ஹைட் டைல்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஜக்கூசி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ கம்ப்ளீட்லி மோட்டரைஸ்டு ஜக்கூசி வித் பாடி ஜெட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஹேண்ட் ஷவர் எல்லாமே வந்திருக்கு. ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது ஒரு பால்கனி மாதிரியா? ஒரு பார்ட்டி பால்கனி மாதிரி ஓகே. கம்ப்ளீட்டா இந்த ரோடோட பேக் சைடு வியூல வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன், ஓகே, ஒரு ரெடிமேட் ஃபவுண்டைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் வந்து உள்ள உங்களுக்கு அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டா இருக்கு. எல்லாமே பெபிள் ஸ்டோன்ஸு, கிரானைட்டு, இங்கே வந்து புத்தா ஸ்டாச்சு, லைட் எல்லாம் எரியற மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டா தண்ணி வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். இங்க வந்து சீலிங் வந்து இந்த மாதிரி சீலிங் வந்து பில்லர் ஸ்லாப் கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இதுல வந்துட்டு ஓடிஎஸ் வித் ஜாலி ஒர்க்கு, அதுக்கு மேல கிளாஸ், இது வந்து பில்லர் ஸ்லாப், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜாலி ஒர்க்கு வித் கிளாஸ். இங்க வந்து நார்மல் சீலிங். ஸோ இது வந்து நார்மல் சீலிங் வித் ஃபேனு. ஸோ இங்க எலிவேஷன் இந்த சைடு வந்துட்டு நம்ம டெரகோட்டா ஜாலி, ஸோ எம்எஸ் வித் டெரகோட்டா ஜாலி பண்ணிட்டு, இது கிரானைட்ல வந்து ஒரு சீட்டிங் ஏரியா. ஸோ நீங்க ஒரு ஈவினிங் டைம்ல பார்ட்டி பண்றீங்க அப்படின்னோம்னா ஸோ இந்த இடத்த வந்து நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ போரத்தம் வந்து வீட்டில் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு இடத்துல மட்டும் போரத்தம் வந்து எக்ஸ்போஸ்டா பண்ணிட்டு, மற்ற இடத்துல வந்து போரத்தம் வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்டிங் பண்ணிட்டு, ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். ஓகே சார். இது லேண்ட் ஏரியா எவ்வளோ, பில்டப் ஏரியா எவ்வளோ? ஸோ இது லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 30/60. ஸோ மொத்தம் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4500 ஸ்கொயர் ஃபீட், G+2 வந்து பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன, பட்ஜெட் எவ்வளோ? சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2200 பண்ணிட்டு இருக்கோங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 2450க்கு பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால. ஓகேங்களா? அப்போ இருந்து ப்ராஜெக்ட் சைன் பண்ணி பண்ணோம். ஸோ இப்போ முடிக்கிறப்போ ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 crores வந்துருச்சு. ஏன்னா நிறைய என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டைன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லாத்துக்குமே வந்து ப்ரெஷர் பம்ப் வச்சு தனியாக லைன்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லாமே சீலிங் டைல்ஸ், அதுக்கப்புறம் கிளாடிங் ஒர்க்கு, ஃபெரோ சிமெண்ட், இன்டீரியர் எல்லாம் சேர்த்து. இன்டீரியர் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு சம்பு எல்லாமே சேர்த்து தான் இந்த பட்ஜெட் முடிச்சிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான மெட்டீரியல், ஸ்டீல், சிமெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இருக்குமா? ஆமா, இப்போ நம்ம பேசிக்கா எல்லா சைட்டுக்குமே வந்துட்டு சாயில் டெஸ்ட், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், வாட்டர் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணிடுறோம். எந்த ரேட்டுக்கு பண்ணாலுமே 2200 இருந்து 2950 வரைக்கும் பண்றோம். எல்லாத்துக்குமே வந்து சாயில் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணிடுவோம், வாட்டர் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து கண்டிப்பா பண்ணிடுவோம். இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா இங்க இருக்கிற போர் வாட்டர் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நான் போறப்ப வேணா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் எல்லாம் காட்டுறேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தையே பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாவே வந்து அந்த மாற்று எல்லாமே உறிஞ்சு வர மாதிரி ஆயிருச்சு, உப்பு தனியா இருக்கு. இந்த வீட்டுக்கு மட்டும் என்ன பண்ணீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார், இங்க வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டா வெளியே தண்ணி வாங்கி அதையும் டெஸ்ட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுதான் வந்து வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். சிமெண்ட், ஸ்டீல், இது மாதிரி சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிபிசி சிமெண்ட் யூஸ் பண்றோம். மஹால இருந்து அல்ட்ராடெக் வரைக்கும் வேரி ஆயிட்டு போங்க. அல்ட்ராடெக், JSW மாறு, அப்புறம் கிரேடு வந்து பாத்தீங்கன்னா FE 550. கிரேட் எல்லாம் எது குறைக்கிறது இல்ல, நம்ம வந்து பிராண்ட் தான் வந்து மாறுது. பிராண்ட் மட்டும் மாறு. ஸோ 2200 பேசிக்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் எல்லாமே ஃப்ளையாஷ் பிரிக்ஸ்ல பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பேஸ் மட்டும் ஃப்ளையாஷ் பிரிக்ஸ், சேம்பர் பிரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஒயர் கட் பிரிக்ஸ், இந்த மாதிரி வந்து வேரி ஆயிட்டு போயிட்டு இருக்கும் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும். போரத்தம் பிரிக்ல பண்றீங்கன்னா போரத்தம் பிரிக்ல பண்றீங்க அப்படின்னம்னா 2250 ரூபா வரும். ஸோ எதனாலனா இது வந்து போரத்தம் வந்து இன்னைக்கு வந்து ரேட் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு முன்னாடி ஒர்க்மன்ஷிப்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து 2250 ரூபா வரும், பண்ணிக்கலாம். 6 இன்ச்சஸ் வந்து போரத்தம். வேற என்னென்ன பிரிக் எல்லாம் பண்றீங்க? வேற வந்து பிரிக் வந்து பாத்தீங்கன்னா AAC பிளாக்ஸ் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப புதுசா மார்க்கெட்ல இருந்து கம்ப்ரஸ்டு CSP பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க, கம்ப்ரஸ்டு பிரிக் வந்து வரும். ஸோ அதை வந்து பாத்துட்டு இருக்கிறோம். ஸோ அது ஓகே ஆச்சுன்னா அது வந்து பண்ணியிருக்கோம் நல்லா. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹை டென்ஸ் பிரிக்ஸ். ஸோ அது வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது போக இன்னொரு சைட்ல வந்து நம்ம பேனல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு வீட்டில் வந்து பர்டிகுலராக என்ன தேவைப்பட்டுச்சுன்னா வீடு கட்டிட்டாங்க, ஸோ திடீர்னு எனக்கு வந்து ஒரு ரூம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து மேலே வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் பிளாக்ஸ், ஸ்மார்ட் பில்டிங் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் இருக்கு, சிமெண்ட் போர்டு பேனல்ஸ், உள்ள வந்து லைட் வெயிட் கான்கிரீட் இல்லைன்னா அந்த மாதிரி பேனல்ஸ் ஒர்க்கும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இது சென்னையில் பண்ணியிருக்கீங்க. இப்போ சென்னை சரௌண்டிங்கில் எந்தெந்த லொக்கேஷன்லாம் பண்ணுறீங்க? சென்னை சரௌண்டிங்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம இங்கே இருந்து கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. ஸோ இந்த பக்கம் திருவள்ளூரில் பண்ணியிருக்கோம், திருவொற்றியூர், இந்த சைடு சென்னை சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து பண்றோம். ECR, உத்தண்டி அதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். சென்னை சரௌண்டிங்ல எங்கனாலும் பண்ணி கொடுப்பீங்க? நீங்கனாலும் பண்ணிக்கோ. அதே மாதிரி வெளியூர்னாலுமே இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் பட்ஜெட்ல வருது அப்படின்னம்னா ஒரு 1 crores அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் லக்ஸரி வில்லா வருது அப்படின்னம்னா என்கொயரி வந்துட்டு இருக்கு, அது வந்து இப்போ பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன் சார். ஓகே சார், தேங்க்யூ.